பிரக்யா பயந்து போய் எழுந்தா. அவளோட முகமும் ட்ரெஸ்ஸும் வேர்வையில நனைஞ்சு போயிருந்தது. பிரக்யா, நீ நல்லா இருக்கல்ல? அம்மா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பயந்து போயிருக்க? நான் 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 ஒரு பயங்கரமான கனவு கண்டேன் ஆரவ். ஒரு கிணறு, அடர்ந்த இருட்டு, ஒரு பயங்கரமான ராகம். கனவுல? நீ கணத்திலேயா இருந்த? அது என்னமோ எனக்கு கனவு மாதிரி தெரியல. ஆரவ், எப்படி இருந்ததுன்னா நான் நான் நிஜமாவே அங்க இருந்த மாதிரி இருந்தது. அப்பதான் மனோகரோட பார்வை அவளுடைய ட்ரெஸ் மேல பட்டுச்சு. ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருந்தது. பிரக்யா, உன் ட்ரெஸ் எல்லாம் ஏன் ஈரமா இருக்கு? அப்புறம் இந்த மண்ணு, இது என்னமோ நீ நாக்வேதிக்கு பக்கத்துல போன மாதிரி இருக்கு. பிரக்யா அதிர்ச்சியாய் நின்னா. அவளுடைய கண்கள்ல பயம் உறைஞ்சு போச்சு. அப்படின்னா நான் நிஜமாவே அங்க போனேனா? அதுவும் நிதானம் இல்லாம? இது இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப கிராமத்துல என்னென்ன நடக்குதோ, இதுக்கு மேல அத கண்டும் காணாம இருக்க கூடாது. அனுபவம் உள்ள ஒரு தாந்திரிகரை பார்த்து நம்ம உதவி கேட்கணும். எனக்கு ஒரு பாபாவை தெரியும். அவரு காட்டுல தான் இருக்காரு. அவரால் தான் ஏதாவது பண்ண முடியும். மனோகர், ஆரவ் அப்புறம் பிரக்யா ஒரு வெறிச்சோடின பாதையில காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. உங்களுடைய இந்த பாபா பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தானே இருப்பாரு? இல்லை, அவர் சாதாரணமானவர் கிடையாது. அவரை மக்கள் பைரவநாதன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அவர் நாகபலியோட கடைசி தலைமுறைக்கு சம்பந்தப்பட்டவர். கருப்பு உடைய அணிஞ்சுக்கிட்டு ஒரு வயதான தாந்திரிகர் உட்கார்ந்திருந்தாரு. ஓம் ஸ்ரீ காலபஜங்காய நமஹ நீலகண்டாய பஸ்மதேஹாய வைஜிகா முத்திரை உடைந்தது. சிவனின் பெயரால் பாதுகாப்பு உண்டாகட்டும். பிரக்யா அந்த தாந்திரிகர் கிட்ட போன உடனே அந்த தாந்திரிகர் திடீர்னு கண்ணை திறந்தாரு. அப்புறம் அவரு அவளை நோக்கி முறைச்சு பார்த்தாரு. உன் மேல அதோட பார்வை பட்டுடுச்சு. கால பஜங் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிடுச்சு. இனி நீ உயிர் தப்பிக்கிறது நடக்காத காரியம் பெண்ணே. நான் ஆனா ஏன்? பாபா, கருணை காட்டுங்க, ஏதாவது பண்ணுங்க. இவங்க 2 பேரும் நகரத்துல இருந்து வந்திருக்காங்க. என்னாலதான் பாவம் இவங்க 2 பேரும் அவஸ்தைப்படுறாங்க. இவங்களை நான் கூப்பிடாம இருந்தா இப்படி நடந்திருக்காது. இவங்க 2 பேரும் மட்டும் கிடையாது, இந்த கிராமம் மொத்தமும் சங்கடத்துல இருக்கு. மனோகர் தாந்திரிகர் கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. அப்படின்னா அந்த கல்லு உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமா பாபா. நீ என்ன நினைச்ச? கால பஜங் ஒரு ராட்சசன்னா? இல்ல, அது தூய்மையான இருள். அது ஒன்றும் சர்ப்பம் கிடையாது. அது ஒரு சாபம். நீ செஞ்ச பெரிய தவறு அந்த மணியை தொட்டது மட்டும் இல்லாம அதை மூக்கொடையே வச்சுக்கிட்டியே, அதுதான். அது வெறும் கல்லு கிடையாது, அது காலத்தோட சாவி. நீ ஒரு கனவு கண்டியே, அது கனவு கிடையாது, அது கால பஜங்கோட மாயை. ஓ, நான் நிஜமாவே இந்த கிணத்துல இருந்தேனா? ஆமா, அது உன்னை பார்த்துடுச்சு. இப்போ நீ மட்டும் இல்ல, மொத்த கிராமமும் அதோட பார்வையில் பட்டுடுச்சு. அப்போ தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க பாபா. எப்படியாவது அதோட கதையை முடிச்சிடுங்க. கால பஜங்க கொல்ல முடியாது. அது ஒன்றும் பிராணி கிடையாது, அது காலம். அது பாதாளத்திலிருந்து பூமிக்கு மட்டும் வந்திருந்தா அதை மறுபடியும் அதே இடத்துக்கு அனுப்பி வைக்க முடியும், அவ்வளவுதான். தாந்திரிகர் அவங்க 3 பேரையும் கூட்டிக்கிட்டு காட்டோட ஒரு அமைதியான பகுதிக்கு போனாரு. இதுதான் என்னுடைய க்ஷேத்திரம். இப்போ நான் கால பஜங்கோட உண்மையான உருவத்தை காட்டுறேன். தாந்திரிகர் மந்திரத்தை சொன்னாரு. ஓம் நாகேஸ்வராய காலஜேஷ்டாய ஓம் நமः ஸ்வஹா. அவர் அந்த மண்ணை வீசினதுமே அங்க கருப்பா மங்கல் ஆயிடுச்சு. அப்புறம் அதுல இருந்து தோன்றினதுதான் கால புஜங்க. இது ஒன்றும் பாம்பு கிடையாது, இது ஒன்றும் ராட்சசம் கிடையாது, இது கால புஜங். அதோட உயரம் 20 கைகளை விட அதிகமா இருந்தது. கண்கள் நெருப்ப போல சிவப்பா இருந்தது. சரீரம் மண்ணாலையும் எரிஞ்சு போன தோள்களை போல இருந்தது. கழுத்துல முட்கள், அப்புறம் தாடை ஏதோ நரகத்துல இருந்து வந்த மாதிரி இருந்தது. ஐயோ கடவுளே, என்ன இது? அடுத்த நொடியே கால புஜங் ஒரு சீருச்சு. மறுபடியும் அந்த மொத்த காடும் ரொம்ப அமைதியாயிடுச்சு. கால புஜங் அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா அதுக்கு முடிவு கிடையாதுன்னு? அப்படின்னா இப்போ என்ன பண்றது பாபா? அப்படி அதை பாதாளத்துக்கு அனுப்பணும்னா அதுக்கு 3 பொருட்களை படைக்கணும். 3 வகைகள் பண்டைய நூல்கள்ல இருந்து விவரிக்கப்பட்டிருக்கு. பாதாளத்தோட துவாரம் திறந்திருக்கு, அதை மூடவும் செய்யலாம். ஆனா அதுக்கு அந்த மணி வேணும்.
எதுல இருந்து கால புஜங்க வந்ததோ அது ரத்த பலிதானம் கொடுக்கணும். யார் அதை எழுப்பினாங்களோ அவங்களுடைய ரத்தம் வேணும். சிவ மந்திரங்கள் அடங்கிய நெருப்பு அதுதான் பாதாள உலகத்தோட மாயை அழிக்க முடியும். என்ன பலி கொடுக்கணுமா? ஆமா, அப்படி அந்த மணி பிரக்னா கையில இருக்குன்னா அப்புறம் அவளால தான் அது முழிச்சதுன்னா அப்ப பலி கொடுக்க வேண்டியதும் அவளைத்தான். அப்படி என்னுடைய ரத்தத்தால கால பூஜங்க திருப்பி அனுப்ப முடியும்னா நான் தயாரா இருக்கேன். இல்ல, அந்த மாதிரி எதுவும் ஆக விட மாட்டோம். வேற ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு நேரம் இல்ல. விடியறதுக்குள்ள நாம நாகவேதி போயாகணும். இல்லைன்னா அந்த துவாரத்தை மூட முடியாது. மனோகர், ஆரவ் அப்புறம் பிரக்யா தாந்திரிகரோட நாகவேதி போனாங்க. தாந்திரிகர் மந்திரத்தை சொன்னாரு. இப்ப கால புஜங் முழுமையா தோன்றிடுச்சு. இனிமே யாராலையும் என்ன தடுக்க முடியாது. நான் இந்த பிரபஞ்சத்தோட விஷமாக மாறுவேன். மணியோட துண்டுகளை எடுங்க. அப்புறம் உன்னோட ரத்தத்தால அந்த கற்கள் மேல எரி. பிரக்யா உடனே கத்தியால தன்னோட கைய கீறினா. சில ரத்த துளிகள் அந்த மணி மேல பட்டுச்சு. ஓம் கால விநாசகாய அக்னி தேவாய நமஹ. ஆஹா. அக்னி குண்டு கால பூஜன் மேல பட்டுச்சு. ஆனா அது அசைய கூட இல்ல. அது 4 பேரும் கோபத்துல முறைச்சது. இதனால எதுவுமே ஆகலையே. நாம நிச்சயமா ஏதோ தவறு பண்ணிட்டோம். நான் எந்த விதிமுறைகளை செஞ்சேனோ அதன் மூலமா காலபஜங் தன்னுடைய பாதாள லோகத்துக்கு போயிருக்கணும். ஆனா அப்படி நடக்கல. அப்படின்னா பிரக்ஞானால காலபுஜங் இந்த உலகத்துக்கு வரல. அதை முழிக்க வச்சது வேற யாரோ. கால பூஜன் தாந்திரிகரை நோக்கி பார்த்துச்சு. அப்புறம் பயங்கரமான உரத்த குரல்ல சொல்லுச்சு. நீ சொன்னது ரொம்ப சரி. என்ன இங்க வரவழைச்சது வேற யாரோ. அது வேகமா பிரக்யாவை நோக்கி வந்தது. அவளுடைய மதுர சத்தம் அங்க எதிரொலிச்சது. பிரக்யா, இல்ல பாபா, ஏதாவது பண்ணுங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. அதை இங்க கூட்டிட்டு வந்த உண்மையான ஆள் யாருன்னு தெரியற வரைக்கும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பதான் ஒரு மர்மமான சிரிப்பு எதிரொலிச்சது. எல்லாரும் பின்னாடி திரும்பினாங்க. கிராம தலைவர் அங்க நின்னுட்டு இருந்தாரு. அவருடைய முகத்துல தந்திரமான சிரிப்பு தெரிஞ்சது. தலைவரே, நீங்களா? காலபஜங்க விழிக்க வச்சது வேற யாரும் கிடையாது, நானே தான். நீ எவ்வளவு பெரிய முட்டாள் மனோகர். இது கூட தெரியாம இருந்திருக்க. இந்த மொத்த கிராமமும் முட்டாள்கள் தான். வருஷம் நாகபலி கொடுக்கறது நம்ம கிராமத்தோட பாரம்பரியம். அப்பதான் காலபஜங்க நிறுத்த முடியும். ஆனா என்னுடைய அப்பா இந்த உலகத்துக்கு வரணும்னு நினைச்சாரு. அவர் பண்டைய நூல்கள்ல இத படிச்சாரு. அப்புறம் அதே நூல்கள் கிராமத்தோட நூலகத்துல வைக்கப்பட்டது. அத நீ முழுசா படிக்கல. அப்ப நீ வேணும்னே தான் உன்னுடைய பாரம்பரியத்தை வளர்த்துட்டியா? ஆமா, எங்க அப்பாவோட யோசனை அது. இத ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லி முடிச்சிடணும். அப்புறம் நான் அதை முழுமைப்படுத்தினேன். நாகபலி நிறுத்தப்பட்டது. அதனால பாதாள துவாரம் திறந்தது. அப்புறம் காலபஜங் எப்ப திரும்பி வந்தாலும் யாரு எந்த வம்ச பலியை தடுத்து நிறுத்திச்சோ அந்த வம்சத்தோட உத்தரவை தான் அது கேட்கும். அப்புறம் அந்த வம்சம் என்னுடையது. நீ எந்த அளவுக்கு கீழ்த்தனமா இருக்கிற தலைவரே. உன்னுடைய சொந்த புள்ள கூட காலபஜங்கோட சுழற்சியில மாட்டிக்கிட்டான். அவனுக்கும் அந்த பயங்கரமான கனவுகள் வந்தது. அப்படி அவனுடைய மனைவி குழந்தையும் பலி கொடுக்க வேண்டியதா இருந்தா. அதுக்கும் நான் தயாரா தான் இருந்தேன். நான் இந்த உலகத்திலேயே எல்லாரை விட பலசாலியா மாறணும். அது இந்த காலபஜங்கால தான் முடியும். அதை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் என்னுடைய மாடுகளை பலி கொடுத்தேன். ஹரீஷை அந்த கிணத்துக்கிட்ட அனுப்பி வச்சேன். எனக்கு தெரியும் காலபஜங் அங்கிருந்து தான் வரும்னு. தலைவர் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து அந்த மணியோட இன்னொரு துண்டை எடுத்தாரு. பிரக்யா கையில இருந்தது அந்த மணி துண்டு. அது முழுசு கிடையாது. பாதி துண்டு இருக்கிறது என் கையில. ஒருவேளை காலபஜங்க திருப்பி அனுப்பணும்னா அது இந்த 2 துண்டுகள் அப்படியே ரத்தத்தை பலி கொடுத்தாதான் நடக்கும். நாலாபுறமும் பயங்கரமான அமைதி நிலவச்சு. காற்று இடிக்க ஆரம்பிச்சது. கால பூஜையோட கண்கள் இன்னும் மின்ன ஆரம்பிச்சது. தாந்திரிக பாபாவே, என்ன இது? தலைவர் தன்னுடைய கெட்ட நோக்கத்துல வெற்றி அடைஞ்சிடுவான். காலபஜங் இந்த உலகத்தையே ஆட்டி படைப்பான். அவனால இப்போ எதையுமே செய்ய முடியாதா? ஒரே ஒரு வழி இருக்கு. அப்படி யாராவது ஒருத்தர் தன்னுடைய விருப்பத்தோட இந்த உலகத்துக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணா காலபஜங்க பாதாளத்துக்கு மறுபடியும் அனுப்ப முடியும்.
ஆனா அந்த மனிதனோட ஆத்மாவும் சரீரமும் ரெண்டுமே காலபஜனுக்கு சொந்தமாயிடும். அது அதுல நிச்சயமா மூழ்கி தான் திரும்பி போகும். அப்புறம் அவனும் ஒரு விதமான காலபஜங்கா மாறிடுவான். அப்படின்னா அந்த மனுஷனும் ராட்சசனாகிடுவானா? இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு தன்னை தானே ராட்சசனாக்கிடுவானா? நீ ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நான் தயாரா இருக்கேன். என்ன என்ன பேசுற நீ மனோகர்? வெப்பியாவை நான் இழந்துட்டேன். உன்னை நான் இழக்க விரும்பல. நான் இதை செஞ்சுதான் ஆகணும். இந்த உலகத்துல வேற எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத போது அங்க ஏதாவது ஒன்றை பறிக்கொடுத்துதான் ஆகணும். பேசி காலத்தை வீணாக்காத. தலைவரோட கையில இருக்கிற அந்த மணித்துண்டை உடனே பிடிங்க. மனோகர் மின்னல் வேகத்துல தலைவர் மேல பாஞ்சாரு. அப்புறம் அந்த மணித்துண்டை பறிச்சாரு. வேணாம், அந்த மாதிரி செய்யாத. காலபஜம் என்னுடையது. தாங்கியர் மந்திரத்தை சொன்னாரு. அப்புறம் மனோகரோட கழுத்துல இருந்த ரத்த துளிகள் 2 மணித்துண்டுகள் மேலேயும் விழுந்தது. அந்த நிமிஷமே காலபுஜம் கருப்பு புகையா மாறி மனோகரோட உடம்புக்குள்ள போய் புகுந்துடுச்சு. மனோகரோட கண்கள் சிவந்து போச்சு. அவருடைய முகம் பயங்கரமா மாறுச்சு. அப்புறம் அவர் தலைவரை நோக்கி முறைக்க ஆரம்பிச்சாரு. எதுக்காக என்ன இந்த மாதிரி பார்க்கற? நான் உன்னை பூஜிக்கிறவன். நான் தான் உன்னை வரவழைச்சது. காலபஜன் இப்போ மனோகர். மனோகர் தான் காலபஜன். அவன் யாருடைய உத்தரவுக்கும் அடிமை கிடையாது. காலபுஜம் மனோகர் தலைவரை போய் பிடிச்சாரு. அப்புறம் அதே நிமிஷம் தலைவரோட கதையை முடிச்சது. அப்புறம் காலபுஜம் பின்னாடி பக்கம் நகர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. அப்புறம் நாலாபுரமும் அமைதி நிலவுச்சு. ஆரோ பிரக்யாவோட இறுதி சடங்குகளை முடிச்சான். கண்கள்ல கண்ணீரோட புலம்ப ஆரம்பிச்சான். காலபஜன் இப்போ உன்னோட சரீரத்தில் இருக்கிறான் மனோகர். அப்புறம் நீ பாதாள உலகத்துல இருக்க. ஆனா நான் கண்டிப்பா உன்னை கண்டுபிடிப்பேன். ஆரவ் கண்ணீர் நிறைஞ்ச கண்களோட அந்த கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி புறப்பட்டான். பின்னாடி இருந்து போனது காலபுஜங்கோட இறுதி மூச்சு. அது இப்பவும் முழுமையா அடங்கவே இல்லை.